ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஏன் இந்த தர்ம சங்கடங்கள், ஏன் இந்த சங்கடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நிகழ்ச்சியினுடைய பலாபலன்களே ஒரு இடத்துல சொன்னேன். நம்ம சிந்தனை ஜாஸ்தி பண்ணிட்டோம்னா தூக்கம் வராது. சிந்தனை ஜாஸ்தி பண்ணிட்டோம்னா உடம்புல பண்டில் ஆஃப் தாட்ஸ் வெயிட் கூடிருமா. அந்த வெயிட்டு கூட 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 மன அழுத்தம், உடம்பு அழுத்தங்கள் இருந்துட்டு இருக்குமா. மனசு அதனால தான் தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும், மந்திரங்கள் படிக்கணும். காலையில் குளிக்கிறோம், உடம்பு சுத்தமாகிடுறது. பல்லு துவக்கிறோம், பார்த்துட்டிங்கன்னா பல்லு சுத்தமாகிடுறது. முகம் கழுவுறோம், முகம் சுத்தமாகிடுறது. பட் இன்னர் பீஸ், உள்ளே இருக்கக்கூடிய மன நிம்மதி பெறுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா தியானம், யோகா, மந்திரம், ஜபங்கள், நித்திய கர்மா பண்ணுறது தான். இது போன்ற நம்ம ஒரு உபாசனை தெய்வத்தை மனதில் உபாசனை பண்ணிட்டு இருந்தோம், மனசுக்குள்ளே சாண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னாலே போதும், அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நேற்று வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்திருக்கும் தெரியாது, இன்றைக்கி காலையில் வரைக்கும் என்ன இருக்குன்னு தெரியாது. பட் இன்றைக்கி லெவலில் நம்ம மாறணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு ஸ்நானத்தை பண்ணுற, இல்லைன்னா ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணிட்டு சாமி இன்றைய தினத்திலிருந்து வழிபாடு பண்ணி 2 விபூதி வச்சுட்டு தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு கிருஷ்ண 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 கிருஷ்ணன்ற நாமத்தை, நாராயண 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 நாமத்தை சொல்கிறது. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுறது, பிரதோஷ வேலையில் பிரார்த்தனை பண்ணுறது, ஒரு காரியத்தை எடுத்தால் இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிறது, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிண்டு பிரார்த்தனை பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். நம்ம யாரையும் தேடி போன வேண்டாம், நம்மளை தேடி எல்லாம் வருங்கிறது தான் உண்மை. மேக்னெட்டிக் பவர் மாதிரி எதுவுமே ஒரு ப்ரீ பிளான் பண்ணிட்டோம்னா சாப்பிடணும், இப்போ என்ன இருக்கோ அது சாப்பிடுவோம். அது ஒரு விதி. நம்ம என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோன்னு முன்னாடி நாளே ஏற்பாடு பண்ணி வைக்கிறது ஒரு இது. இதில் எது சக்ஸஸ் ஆகும்னா ரெண்டுமே சக்ஸஸ் ஆகும். டிபெண்ட்ஸ் தேர் தாட்ஸ், அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்து, அவங்களுடைய மனதை பொறுத்து. அதனால் ப்ரீ பிளான்டாக பண்ணுறது எப்பவுமே பெட்டர். ஒரு விஷயத்தில் 1க்கு 100 முறை ஏ பி, இது சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி போட்டு ஒரு காரியத்தை ஈடுபடுறது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஃபேமிலியை பற்றியோ, வேலையை பற்றியோ, தொழில் பற்றியோ. சார் எப்படி சார் கவலைப்படாமல் இருக்கிறது? கவலைப்படாதீங்க. எத்தனையோ விதமான கவலைகள் வந்துச்சு, அது தாண்டி போச்சு இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் திருப்பி வரும். தசா புத்தி அந்தர சூக்ஷ்மம் திருப்பி வந்துட்டே தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் எல்லா கிரகத்தினுடைய பயிற்சியும் முக்கிய பயிற்சியாக எடுக்காமல் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி மட்டும்தான் எடுப்பாங்க. முக்கியமான ஈவெண்ட்டாக எடுப்பாங்க. சின்ன கிரகங்களுடைய பயிற்சியை பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஈவெண்ட்ஸ் மாற்றிகிட்டே இருப்போம். அதனால தான் ஜோதிடத்தில் முக்கியமான கிரக பயிற்சியை முக்கியமாக பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சின்ன விஷயங்களில் ரொம்ப கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. எல்லா விஷயங்களும் பெரிய மாற்றங்கள் இருக்கும். விவேகானந்தர் சொன்ன மாதிரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரி, ஒரு விஷயத்தை நாம் எடுத்து வச்சோம்னா அது 10 மடங்காக பெருகிறதுக்கு உண்டான சக்தியை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது. அதனால் உங்கள் மனசக்தியை பலப்படுத்திக்கோங்க, உங்கள் மனசக்தியை பலப்படுத்துங்க. அதுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய சக்தியை கொடுங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஸ்வரி.